உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணா வெள்ளியன்று திடீரென ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக ஹரீஷ் ராவத் புதிய முதல்வராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பெய்த பேய் மழை மற்றும் வெள்ளம் உத்தரகாண்ட் மாநிலத்தையே புரட்டி போட்டது. இதில் 1000 பேர் பலியாயினர். 4000க்கும் அதிகமானவர்கள் கதி என்னவென்று தெரியவில்லை. வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து நிவாரணப் பணிகளை முதல்வர் விஜய் பகுகுணா தலைமையிலான காங்கிரஸ் அரசு சரிவர மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டுகள் கிளம்பின. அதனால் உத்தரகாண்ட் முதல்வரை மாற்ற காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்தது. அதை ஏற்றுக்கொண்ட விஜய் பகுகுணா வெள்ளியன்று பகல் 1 மணி அளவில் கவர்னர் அசீஸ் குரேஷியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அதன் பிறகு நிருபர்களை சந்தித்த பகுகுணா கட்சி மேலிடம் உத்தரவுப்படி ராஜினாமா செய்ததாக கூறினார். விஜய் பகுகுணா ராஜினாமா செய்துள்ளதால் மத்திய அமைச்சர் ஹரீஷ் ராவத் புதிய முதல்வராக பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. சனிக்கிழமையன்று புதிய முதல்வரை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உத்தரகாண்ட் முதல்வராக விஜய் பகுகுணா பொறுப்பேற்றார். அப்போதே பதவியை பிடிப்பதில் ஹரீஷ் ராவத்துக்கும் விஜய் பகுகுணாவுக்கும் கடும் போட்டி நிலவியது. இறுதியில் விஜய் பகுகுணா பதவியை பிடித்தார். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியில் தேசிய அளவில் நடந்து வரும் மாற்றங்களில் ஒரு அங்கமாகவே முதல்வர் பதவியை பகுகுணா ராஜினாமா செய்துள்ளதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன.